இங்க இவனுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொண்ணுடைய கை கால்கள் எல்லாம் இரும்பு சங்கிலிகளை கட்டி அவளை ஒரு டேங்குக்குள்ள போட்டு அப்படியே அந்த டேங்குக்குள்ள தண்ணியை திறந்து விடுறானுங்க. இப்ப தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிரம்பிக்கிட்டே வருது. உள்ள அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள இருந்து கத்துற சத்தம் அப்படியே வெளியிலேயே கேக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா கத்துறா. இப்ப தண்ணியும் ஃபுல்லா நிரம்பிடுது. எல்லாருமே அவளுக்கு என்னதான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு தண்ணிக்குள்ள இருந்து ஒண்ணுமே ஆகல. கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய வாய்க்குள்ள இருந்து பபிள் மாதிரி வெளியில வந்து அவன் நார்மலா சுவாசிக்க ஆரம்பிச்சிடறா. அப்போ ஒரு மொட்டை கையில கன் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணை நோக்கி பயங்கரமா ஷூட் பண்றான். ஆனா ஒரு புல்லட் கூட அந்த பொண்ணு மேல படவே மாட்டேங்குது. அதுல இருந்து எல்லாம் ஈஸியா மிஸ் ஆயிடுறா. ஆனா அப்ப கூட அவன் விடுற மாதிரியே தெரியல. புல்லட் காலியான அந்த கன்னுல திரும்பவுமே புல்லட் லோட் பண்றான். அதே நேரத்துல அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள இருந்துகிட்டே திரும்பவும் அதே மாதிரி கத்துறா. கத்துன அடுத்த செகண்ட் அந்த தண்ணிக்கு மேலேயே அப்படியே ஏகப்பட்ட பபிள்ஸ் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மொட்டைக்கு திடீர்னு ஏதோ ஆகி அவன் கையில வச்சிருந்த கன்னெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டுட்டு அவனுமே தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். விழுந்து அந்த பொண்ணுக்கு மயங்கி அப்படியே அவளை நோக்கி அவ கிட்ட போறான். உடனே அந்த பொண்ணு அவனை அப்படியே டைட்டா புடிச்சிக்கிறா. அவனால வெளியில கூட வர முடியல. அவனுக்கு பயங்கரமா மூச்சு திணறுது. யாருமே காப்பாத்த வராம கொஞ்ச நேரத்திலேயே அவன் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே மூச்சு முட்டி செத்தே போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஒரு வழியா அவளை அந்த டேங்குக்குள்ள இருந்து வெளியில எடுத்து காப்பாத்திடுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னால என்ன நடந்திருக்கும்னா, ஒரு நாள் இவ குளிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பாத்ரூம்குள்ள போகும்போது அங்க இருக்கிற ஸ்கிரீனுக்கு பின்னால சில பேர் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து அவளை அப்படியே கட்டி போட்ல தூக்கிட்டு போய் அவளுடைய கால்ல ரொம்பவே வெயிட்டான சங்கிலியை கட்டி அவளை அப்படியே கடல்ல தூக்கி போட்டுறாங்க. அவளை மேல நீந்தி வரலான்னு பாப்பா. ஆனா அந்த சங்கிலியுடைய வெயிட்னால அவளால மேல வரவே முடியாது. அவ அப்படியே அந்த கடலுடைய அடிப்பகுதிக்கே போயிடுவா. போனவ மேலையும் வர முடியாம சுவாசிக்கவும் முடியாம அப்படியே மூச்சு திணறி மயங்கிடுறா. அவ்வளவுதாண்டா அவ செத்து போயிட்டான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அவ கண் முழிச்சு இப்ப தண்ணிக்குள்ளேயே நார்மலா சுவாசிக்க ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம அவ கால்ல கட்டப்பட்டிருந்த அந்த வெயிட்டான சங்கிலியையும் இப்ப ரொம்பவே ஈஸியா கழட்டி விட்டுட்டு மேல சர்ஃபேஸ்க்கே வந்துடுறா. அந்த பிறகு அப்படியே கடலை நோக்கி திரும்பி பார்த்தா அங்க நிறைய பேர் இவள மாதிரியே தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வர மாதிரி தெரியுது. அதை நல்லா உத்து பார்க்கும் போது தான் அவளுக்கே புரிய வருது அவங்க எல்லாருமே மெர்மைடுங்க, நம்மளும் அவங்க இனத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு.